வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஒன்றிணைஞ்சிட்டாங்கன்னா யார் தலைவர்னு சொல்லிட்டு இந்த வைத்தியங்கிட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா அது பேசிகிட்டு இருக்கோங்க. மேபி அது பார்த்திங்கன்னா இப்போ 3 பேர் இருக்காங்கல்ல, ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலான்னு சொல்லிட்டு டிடி தினகரையும் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறாங்க. ஸோ அப்போ கட்சியே கலைச்சிருவாரான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் வைத்தியலிங்கம் நேற்று பேசியிருந்தார். ஸோ அப்படி இருந்தால் வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா தலைவராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி இது ஒத்துக்குவாரா இல்லையான்னு தெரில. பட் இது நடைமுறைக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டாலுமே அங்கே இந்த மாதிரி ஒன்றிணையும் போது அப்படி இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு நபர் இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது. ஒரே நபர் பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா தகவல் வெளியாக. இதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. இவர் தலைமையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தோல்வி, திருப்பியும் ஒரு தோல்வின்றப்போ ஒரு தயக்கம், ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம விட்டு மொத்தமாக கட்சி போயிருமான்னு சொல்லிட்டு. இப்போ கவுன்சில் எலெக்ஷன் வருது, அப்புறம் சட்டமன்ற தேர்தல், இதிலே தெரிஞ்சிடும் என்னன்றதை. கவுன்சில் எலெக்ஷன்லே என்ன நிலையில் இருக்குன்றதை உணர ஆரம்பிச்சிடும் எடப்பாடி பழனிசாமி. இப்போயே பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் உணர ஆரம்பிச்சிட்டதா சொல்கிறாங்க. ஓபிஎஸ் இல்லாத அதிமுகவில் தான் 5 இடங்கள் டெபாசிட் போயிடுச்சுன்னு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.